ஓரமா போய் பேசிட்டு வாங்கப்பா. தொண்டை தண்ணி போகுது. ஒன்றும் இல்லை, மாலை எடுக்கவும் எனக்கு தான் போடுறான் போல தம்பி நினைச்சேன். சரி, எனக்கும் இல்லை, மாநில தலைவருக்கு முத்துதுரைக்கு போடுறான்னு நினைச்சேன். அதுவும் இல்லை, மாலை நீயே போட்டுட்டே. இன்னைக்கு என்ன? ஓ, பிறந்தநாளா? ஹாப்பி பர்த்டே. ஓகே, வெட்டு. சினிமாவில் ஆட்டோ நண்பர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி அனைவருக்கும் பயங்கர சந்தோஷம். குறிப்பாக மாநில தலைவர் முத்துதுரை அவர்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அதை கொண்டாடும் விதமாக லெஜண்ட் அவர்களுடைய படம் பொறித்த கேக்கு பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த கேக்கு தயார் செய்திருக்காங்க. உங்கள் பேர் சார்? நீங்கள் என்ன இருக்கீங்க? லெஜண்ட் ரசிகர் மன்ற ஆட்டோ சங்கத்தோட தலைவர் சார். உங்கள் பேர்? சிவகணேஷ், சிவகலை. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து 6வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுருக்கு. அதை சந்தோஷப்படுத்தும் விதமாக மக்களோட ரசிகர்களோட மாநில தலைவர் முத்துதுரை மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு தேட்டராக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோம். இன்று எம்ஆர் தேட்டர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள எம்ஆர் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வந்தோம். அங்கே படம் பார்க்க வந்த பிறகு தான் தெரியுது, லெஜண்ட் ரசிகர் மன்ற ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர், ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு பெருமையோடு சொல்கிற திரு சிவகலை அவர் இன்னைக்கு அவருடைய ஆட்டோ நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து இன்னைக்கு 95% தேட்டரே ஃபுல்லாக இருக்குது. அதை நான் கண்ணால் பார்த்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இல்லை என்றால் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த போய் நம்ம சேரவே முடியாது. இப்போ வந்து கூகுள் அதெல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் கூகுளை விட 100 மடங்கு திறமைசாலி உள்ளவங்க தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள். இப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களாக இருக்கிறாங்க, ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருக்காங்க, ஆட்டோ ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ படம் பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க படம் சூப்பராக இருக்குங்க, லெஜண்டோட 2வது படம்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் ஸ்டார் இங்கே இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடிச்சுட்டு போகிற மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு பிரமிப்புங்க. என்னங்க சொன்னீங்கல்ல, செமையாகுது. அப்படி அவர் சொல்லும்போது எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பெருமைகள் எல்லாம் லீடர் படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏனால் என் தலைவன் லெஜண்ட் அவர்களை வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு தேட்டராக போயிட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நானும் ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்களும் அனைவரும் சேர்ந்து ரசிகர்களாய நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரோம் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு தவறான கருத்தை இப்போ சோசியல் மீடியாவில் மத்தியானத்துலேருந்து பரப்பிட்டு வரீங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. மீசை ராஜேந்திரன் அவர் தேமுதிகவில் இருந்தார். அவர் ரிசைன் பண்ணுறாரா இல்லை ரிசைன் பண்ணலையா அப்படின்றது அவரோட விருப்பம். ஆனால் நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஒரு வாரமாக லெஜண்ட் அவர்களுக்காக மீசை ராஜேந்திரன் அவர்கள் ரசிகர் மன்றத்தும் கூட சேர்ந்து தேட்டராக வந்துட்டு இருந்தார், அது பிடிக்காம தான் கேப்டன் அன்னியார் அவர்கள் அவரை வந்து கட்சியிலேருந்து தூக்க போகிறதாக ஒரு தவறான செய்தி வந்துட்டு இருக்கு. அது முற்றிலும் பொய். அது அவர்களுடைய கட்சிக்குள்ள உள்ளது. மீசை ராஜேந்திரன் அவர்களுக்கும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும்
இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா லெஜண்ட் அவர்கள் அவர் 10 புரட்சி தலைவருக்கு சமம். தட்டு 10 புரட்சி தலைவருக்கு சமம். என்னை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் அவர்கள் புரட்சி நாயகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதற்கு ஈடாக உள்ளவர் தான் நமது லெஜண்ட் அவர்கள். அதனால மீசை ராஜேந்திரன் அவர்களுடைய கருத்து அது வேற, அது அவருடைய சொந்த விருப்பம். அதையும் இதையும் தட்டு. தயவு செய்து லெஜண்ட் ரசிகர் மன்றத்தையும் கூட அதை சேர்க்காதீங்க, சரிங்களா? ஏன்னா லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க அனைத்து பேருமே ஏடிஎம்கேல உள்ளவங்க இருக்காங்க, டிஎம்கேல உள்ளவங்களையும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க, அஜித் சார்ல உள்ளவங்களும் இருக்காங்க, விஜய் சார்ல இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி எல்லாருமே இருக்கும்போது அப்படி இருக்கும்போது பாருங்க, சீமான் கட்சியில கூட இருக்காங்களாம், குரல் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து நீங்க ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. ஏன்னா லெஜண்ட் அவர்கள் ஓப்பனா சொல்றேன்னா, நயன்தாராவை சொன்ன மாதிரி தான் லெஜண்ட் அவர்கள் அவர் நார்மல் பீப்புளே இல்லை, புரியுதுங்களா? அவர் மிகவும் மனிதாபிமானம் உள்ளவர். அப்படி ஒரு மனிதரை எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஈடாக, புரட்சி தலைவருக்கு ஈடாக, புரட்சி நாயகனாக தான் நாங்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்துட்டு வரோம். தட்டு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.